ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த மனுஷனை நம்ம தளபதி அண்ணா வந்து ஒரு வேர்டு சொன்னார்ல, எம்டிஎஸ்ன்னு சொல்லி, மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு சொல்லி. அதில் சத்தியமாக தப்பே இல்லை. நம்ம தமிழில் இவ்வளோ நாள் ஒரு பேங்கர் பார்த்துருப்போம் அணியோடது. ஆனால் இப்போ வந்து தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு கிளாஸான ஒரு பிஜிஎம்மோட பாரடைஸ் படத்துக்கு ஒரு சூப்பரான பேங்கரோட வந்திருக்காப்புல. இன்னைக்கு நேச்சுரல் ஸ்டார் நானியோட பர்த்டே. அது மட்டும் இல்லை, அவர் நடிக்கிற அந்த பாரடைஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் ஒரு பேங்கர் சூப்பரான ஒரு மியூசிக். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இப்போதான் ரீசெண்டாக நம்ம தலைவரும் உலகநாயகனும் சேர்ந்து வர ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருந்தாப்புல. அதுலேருந்தே நம்ம இன்னும் வெளியில் வரல மீண்டு. அதுக்குள்ளே தெலுங்குல வந்து இங்கே ஒன்று, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே இருக்குது. அதில் இவரோட மியூசிக்கை தாண்டி நானிக்கு வந்து டான்ஸ் ஆட தெரியாதுன்னு யாரா சொன்னா? முன்னாடி அவரோட வீடியோலாம் பார்க்கும்போது, பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்ப்போம்ல, அந்த பார்க்கும்போது அவரோட டான்ஸை பற்றி கிண்டல் பண்ணுறது, பர்டிகுலராக ஒவ்வொரு ஆக்டர்ஸ் வந்து ஏதாவது ஒரு இதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நானிக்கு வந்து ஒரு மைனஸ்ன்னு பார்த்தா டான்ஸை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுறது, ப்ராப்பராக ஆட வரல, இந்த டைலாக்லாம் போடுவானுங்க, உனக்கு ஆடவும் வரல, வேணான்னா உட்காருனா அதையும் கேட்க மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ண ஒரு மனுஷன் இந்த படத்தில் ஒரு நடிகனால எதையுமே சாதிக்க முடியாதுங்கிறது கிடையாதுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டெப். அனிருத்தோட மியூசிக்கு, அவரோட ஸ்டெப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போயிட்டு அந்த இதை பாருங்கள். அந்த சிங்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யோசிக்கிறேன், ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. அந்த படம், இந்த படம், அதுக்கப்புறம் இன்னும் தெலுங்குல அடுத்து வரப்போகிற அல்லு அர்ஜுனோட படம் லோக்கியோட சேர்ந்து, அந்த மாதிரி நிறைய விஷயம். தமிழ்லே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தையை கையில் வச்சுக்கிட்டு ஜனநாயகம்ல வந்து என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காரோ அதுவும் நமக்கு தெரியாது. அதனால தளபதி சொன்னதில் தப்பே கிடையாது. இந்த மெட்டீரியல் பக்கா எம்டிஎஸ். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தான். நீங்கள் நம்பலனாலும் அதான் நேசம், உங்களுக்கே தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.